லெபனானில் ஹிஸ்புல்லா தலைமையகம் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நடந்து வரும் தீவிர தாக்குதலில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த இணையாசிரியர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில லெபனான் தலைநகரத்துல பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுடைய தலைமையகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய வான்படைகள் பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தலைநகரத்தின் மீது, தலைமையகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுடைய பிரைம் டார்கெட் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹெஸ்புல்லாவுடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லா. அவரை குறிவைத்து இஸ்ரேலுடைய வான்படைகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இதை தருகிறது. அவர் இதுல உயிர் பிழைத்திருக்கிறாரா இல்லையா என்பது பற்றிய உறுதியான தகவல்கள் இல்லை. அவர் தான் இதுல மையமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கான ஒப்புதலை அமெரிக்காவில நியூயார்க் நகரத்திலிருந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலுடைய பிரதமர் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் அவர் ஐநால தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரையில ஈரானையும் சரி ஹெஸ்புல்லாவையும் சரி நாங்கள் ஒரு கை பார்ப்போம் என்ற தொனியில பேசியிருந்தார். அவர் அமெரிக்கால இருந்தவாறே இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் கொடுக்க இஸ்ரேலுடைய F-16 ரக விமானங்கள் பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுடைய தலைமையகத்தை தாக்கி இருக்கிறது. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஹெஸ்புல்லா தலைமையகமானது மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்ல அமைந்திருக்கிறது என்பதுதான். இதுல இந்த தாக்குதலுடைய ரிசல்ட் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கிறது என்பது பற்றி தெரியல. ஐநா இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஐநாவுடைய செய்தி தொடர்பாளர் இதை கண்டித்திருக்கிறார். இந்த போர் பதற்றம் தணிய வேண்டும் என்பது ஐநாவுடைய கருத்தாக இருக்கிறது. ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் என்பது கடந்த ஒரு வாரம் தெற்கு லெபனான்ல நடத்தி வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்து வருகிறோம். ஹெஸ்புல்லாவுடைய பல முக்கிய தளபதிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அட்டாக்ஸ்ல. ரத்வான் போர்ஸ் என்று சொல்வார்கள், ஹெஸ்புல்லாவுடைய எலீட் போர்ஸ், இதனது முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதிகள் அநேகமானோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். டாப் பிளேயரா இருக்கக்கூடிய நஸ்ரல்லா மட்டுமே தான் முக்கியமானவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவரும் இப்பொழுது குறிவைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன ஆனார் என்பது பற்றி உறுதியா தெரியல என்றாலும் கூட ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது, ஈரானுடைய ஒரு செக்யூரிட்டி அபிஷியல் அவர் நலமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவும் கூட ஊர்ஜிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அல்ல. ஈரான் ஏன் இதற்கு கருத்து சொல்கிறது என்றால், ஹெஸ்புல்லா என்பது ஈரானுடைய ஆட்சியால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஈரானால பேக் செய்யப்படக்கூடிய ஒரு மிலிஷியா, முழுக்க அவர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சோ நஸ்ரல்லா இன்னும் நலமுடன் இருக்கிறாரா, அவர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறாரா என்பது பற்றிய தகவலை தான் மத்திய கிழக்கிலையும் சரி இந்த போர் பதற்றத்தை உற்று கவனிக்கக்கூடிய அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் கவனித்து வர்றாங்க. இது ஒரு மிக முக்கியமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பதில் தாக்குதல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுடைய படைகள் முழு தயார் நிலையில் இருக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு, ஐநாவுக்கு உரையாற்ற சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய பயண திட்டத்தை குறைத்துக் கொண்டு முன்கூட்டியே இஸ்ரேலுக்கு திரும்புகிறார். இஸ்ரேலும் பதில் தாக்குதல் வந்தால் சமாளிக்கிறதுக்கு முழு தயார் நிலையில் இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.